பெரும்பாலான எல்லார் வீட்லேயும் எமர்ஜென்சி டார்ச் லைட், அதாவது வந்து ரீசார்ஜபிள் டார்ச் லைட் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த டார்ச் லைட்டு சில பேருக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும், சில பேருக்கு வந்து தேவைப்படாது. இந்த அடிக்கடி தேவைப்படாதவங்க எப்போயாவது ஒரு முறை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜ் போடும்போது இந்த விஷயத்தை முக்கியமாக ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டார்ச் லைட்டை நீங்கள் வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி செக் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை ஆன் மோட்லேயே வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா, ஸோ வந்து அதிகமான வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகும். அதுவும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து சரியில்லை, பேட்டரி வந்து ஃபெயிலியர்னா 100 வோல்ட்டு 150 வோல்ட்டு கூட வரும். ஸோ இப்போ பாருங்கள், அது வந்து ஓரளவு நார்மலான பேட்டரி இருந்ததால் 8 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஸோ அதேமாதிரி அவுட்புட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆன் மோடில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டார்ச் லைட்டுக்கு வந்து அந்த எல்இடி லைட்டுக்கு வந்து 8 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஆனால் அது 4 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 8 வோல்ட்டுன்றதால் ஃபீஸ் போயிடுச்சு அது. ஸோ இதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து டார்ச் லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுறீங்கன்னா, அது ஆஃபில் இருக்குதான்னு பார்த்து தான் சார்ஜ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வோல்டேஜ் வந்து லைட்டுக்கு போயிட்டு உடனே வந்து அந்த எல்இடி போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பேர்லாம் கிடைக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து